திருநெல்வேலி மாவட்டம் பேட்டை என்ற இடத்துல ஒரு வயதான நபர் ஒரு கால்வாயை கடக்கும் போது தவறுதலா அந்த கால்வாய் உள்ள விழுந்துட்டு இருக்காருங்க. சாலையில அந்த கால்வாயை கடக்க ஒரு பாலம் போட்டிருக்காங்க. அந்த பாலத்தோட அடியில தான் அவர் விழுந்திருக்காரு. உள்ள விழுந்த அவரால் மேல வர முடியலங்க. ஏன்னா உயரம் அதிகமா இருந்திருக்குங்க. மேல யாராலும் பார்க்கவும் முடியல. அடுத்த ஒரு நாள் ஃபுல்லா பசியோட அது உள்ளேயே தவிச்சு இருந்திருக்காருங்க. அந்த முதியவர் உள்ள விழுந்து 3வது நாள் தாங்க யதார்த்தமா ஒரு நபர் பார்த்துட்டு தமிழ்நாடு தீயணைப்புத்துறைக்கு தகவல் சொல்லியிருக்காருங்க. தகவல் கிடைத்த உடனேயே பேட்டை நிலையத்தில் இருந்து அலுவலர் மற்றும் பணியாளர்கள் அந்த முதியவரை மீட்க சம்பவ இடத்துக்கு வந்துட்டாங்க. சம்பவ இடம் வந்து பார்க்கும்போது அந்த முதியவர் பாவம் உள்ள உட்கார்ந்துட்டு இருந்தாருங்க. கொஞ்ச நேரம் கூட தாமதிக்காம உடனடியா எங்களோட 2 வீரர்கள் பாதுகாப்பா உள்ள போயிட்டாங்க. கயிறு மூலமா உள்ள போன உடனேயே அந்த முதியவருக்கு தங்கள் கிட்ட கிடைச்ச உணவு அளிச்சிருக்காங்க. பசியில தவிச்சிருந்த அந்த முதியவர் கொஞ்சம் தெம்போட அந்த வலையின் உள்ள உட்கார வச்சிருக்காங்க தீயணைப்பு வீரர்கள். வலையின் உள்ள அந்த பெரியவரை அழகா உட்கார வச்சுட்டு அதுக்கப்புறமா மேல இருந்த வீரர்கள் 2 பக்கமும் அந்த கயிற்று மூலமா வலையை கட்டிட்டு சமமா அந்த பாலத்துல உரசாம மேல இழுக்கிறாங்க. மேல வந்த முதியவருக்கு தண்ணீர் குடுப்பாடிட்டு கொஞ்சம் உணவு அளிச்சிருக்காங்க. அதுக்கப்புறமா கொஞ்ச நேரம் அவர் ரிலாக்ஸ் பண்ண சொல்லிட்டு அவரை எழுப்பி நடக்க வைக்கிறாங்க தீயணைப்பு வீரர்கள். முதியவருக்கு மன தைரியம் கொஞ்சம் இருந்திருக்குங்க. வேற யாராச்சும் இருந்தாங்கன்னு பாத்தீங்கன்னா அவங்க இருந்த நிலைமைக்கு அவங்க எழுந்து நடந்திருக்க மாட்டாங்க. இந்த முதியவர் நடந்திருக்காருங்க. தீயணைப்பு வீரர்களுக்கு இந்த வீர தேர செயலுக்கு வாழ்த்துக்களை தெரிவிச்சிடுங்க.